அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நாம் இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இயல் 3க்கான ஒரு வரி வினாவிடையை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதே பாடப்பகுதியில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் இதில் தொகுத்து வழங்குகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது தேர்வு நோக்கத்தில் உங்களுக்கு மிக மிக பயன்படும். வாங்க நேரடியாக நம்ம பாடப்பகுதிக்கு செல்வோம். 8ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 3. இதில் என்னென்ன தலைப்புகளின் கீழே நம்மளுக்கு பாடப்பகுதி இருக்குது பாருங்கள். நோயும் மருந்தும், வருமுன் காப்போம், தமிழர் மருத்துவம், தலைக்குள் ஓர் உலகம், இலக்கண பகுதி எச்சம் என்ற இலக்கண பகுதி. இது மட்டுமல்லாமல் இதே பாடப்பகுதிகளில் முந்தைய ஆண்டில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ வாங்க நேரடியாக வினாவிடைக்கு செல்வோம். பாருங்கள், நோயும் மருந்தும் என்ற தலைப்பின் கீழ் நம்ம வினாவிடையை பார்க்க போகிறோம். கேள்வி எண் 1. தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நீலகேசி. தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நீலகேசி. பேர்தற்கு அரும்பினி தாம் இவை, அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நீலகேசி. பேர்தற்கு அரும்பினி தாம் இவை, அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நீலகேசி. கேள்வி எண் 3 பாருங்கள். நோயின் 3 வகைகள் யாவை? 1. மருந்தினால் நீங்கும் நோய்கள், எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள், முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தரும் நோய்கள். இப்போ பாருங்கள், மருந்தினால் நீங்கும் நோய்கள், எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள், முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தரும் நோய்கள். இதுதான் நோயின் 3 வகைகளாக நீலகேசி குறிப்பிடுவன. கேள்வி 4 பாருங்கள். நீலகேசியில் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக குறிப்பிடுவன யாவை? நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். நீலகேசியில் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படுவன யாவை? நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். கேள்வி 5 பாருங்கள். சொல்லும் பொருளும். தீர்வன என்பதன் பொருள் நீங்குபவை, திறத்தன என்பதன் பொருள் தன்மையுடையன, உவசமம் என்பதன் பொருள் அடங்கியிருத்தல், கூற்றவா என்பதன் பொருள் பிரிவுகளாக, நிழல் இகழும் என்பதன் பொருள் ஒளி பொருந்திய, பூனாய் என்பதன் பொருள் அணிகலன்களை அணிந்தவளே, பேர்தற்கு என்பதன் பொருள் அகற்றுவதற்கு, பிணி என்பதன் பொருள் துன்பம், திரியோக மருந்து என்பதன் பொருள் 3 யோக மருந்து, ஓர்தல் என்பதன் பொருள் நல்லறிவு, தெளிவு என்பதன் பொருள் நற்காட்சி, பிறவார் என்பதன் பொருள் பிறக்க மாட்டார். இதில் பாருங்கள், ஓர்தல் என்பதன் பொருள் நல்லறிவு, தெளிவு என்பதன் பொருள் நற்காட்சி. அடுத்து பாருங்கள். நீலகேசி டேஸ் நூல்களில் ஒன்று, ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று. நீலகேசி டேஸ் நூல்களில் ஒன்று, ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று. நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஐம்பெருங்காப்பியங்கள் நல்லாவே தெரியும். அப்போ ஐஞ்சிறுங்காப்பியங்கள் பற்றி நம்மளுக்கு கேள்விகள் இடம்பெறும். புத்தகத்தில் அதிகமாக நம்மளுக்கு தகவல்கள் கொடுக்கல, பட் என்னென்ன நூல்கள் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. சூளாமணி, நீலகேசி, நாககுமார காவியம், உதயனகுமார காவியம், யசோதர காவியம். இது 5 தான் ஐஞ்சிறுங்காப்பியங்கள் என்று அழைக்கப்படும். அப்போ பாருங்கள், சூளாமணி, நீலகேசி, நாககுமார காவியம், உதயனகுமார காவியம், யசோதர காவியம். இது 5 தான் ஐஞ்சிறுங்காப்பியங்கள். நீலகேசி டேஸ் சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது. சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது. அப்போ நீலகேசி சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது. அதாவது நம்மளுடைய ஐஞ்சிறுங்காப்பியங்களில் உள்ள 5 நூல்களுமே சமண சமயத்தை சார்ந்தவை. அப்போ நம்மளுக்கு ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அனைத்துமே அதாவது சமண சமயத்தை சார்ந்தவை. நம்மளுக்கு கேள்விகள் ஒரு சில இப்படி நீலகேசியை பற்றி ஒரு சில முக்கியமான கேள்விகள் சொல்கிறேன் பாருங்கள். தமிழில் எழுதப்பட்ட முதல் தர்க்க நூல் எது அப்படின்னு கேட்பாங்க, நீலகேசி. தமிழில் எழுதப்பட்ட முதல் தர்க்க நூல் எது அப்படின்னு கேட்பாங்க, நீலகேசி. அதே மாதிரி நம்மளுடைய ஐம்பெருங்காப்பியமான குண்டலகேசி, அதுக்கு எதிராக எழுதப்பட்ட அந்த பௌத்த நூலுக்கு எதிராக எழுதப்பட்ட சமண நூல் எதுன்னு கேட்பாங்க, இந்த நீலகேசி தான். அடுத்து பாருங்கள், குண்டலகேசி என்னும் பௌத்த நூலிற்கு எதிராக எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்பாங்க, இந்த நீலகேசி. அப்போ குண்டலகேசிக்கு எதிராக எழுதப்பட்ட நூல் நீலகேசி.
கேள்வி எண் 8 பாருங்க. நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை சருக்கங்களை கொண்டது? 10 சருக்கங்கள். நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை சருக்கங்களை கொண்டது? 10 சருக்கங்கள். சமய தத்துவங்களை விவாதிக்கும் தர்க்க நூல் நீலகேசி. சமய தத்துவங்களை விவாதிக்கும் தர்க்க நூல் நீலகேசி. நீலகேசியின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. நீலகேசியின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. அதாவது நம்முடைய ஐஞ்சிறுகாப்பியங்களில் 4 நூல்கள் பேர் அறியப்படவில்லை தான். நீலகேசி, நாககுமார காவியம், உதயனகுமார காவியம், யசோதர காவியம், இது 4க்குமே ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை தான். சூளாமணிக்கு மட்டும் தோளாமொழி, அதனுடைய சூளாமணி என்ற ஐஞ்சிறுகாப்பியத்தின் ஆசிரியர் பார்த்திங்கன்னா தோளாமொழி தேவர். ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன படிக்க வேண்டியது? நீலகேசியின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. கேள்வி எண் 11 பாருங்கள். நீலகேசி காப்பியத்தின் 2 பாடல்கள் எதிலிருந்து தரப்பட்டுள்ளன? தரும உரை சருக்கத்திலிருந்து. நீலகேசி காப்பியத்தின் 2 பாடல்கள் எதிலிருந்து தரப்பட்டுள்ளன? தரும உரை சருக்கத்திலிருந்து. அப்போ நீலகேசியை பற்றி நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நீலகேசி ஒரு ஐஞ்சிறுகாப்பியங்கள்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஐஞ்சிறுகாப்பியங்கள் என்னென்ன? நீலகேசி, சூளாமணி, நாககுமார காவியம், உதயனகுமார காவியம், யசோதர காவியம் அப்படின்னு பார்த்தோம். இந்த 5 நூல்களுமே சமண சமயத்தை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம். அதாவது இது என்ன வகை பாவகையால் இயற்றப்பட்டது அப்படின்னா, இந்த 5 காப்பியங்களுமே விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்டது அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கோங்க. இதை தவிர நம்மளுக்கு தமிழில் எழுதப்பட்ட முதல் தர்க்க நூல் எதுன்னு கேட்பாங்க, அது இந்த நீலகேசி தான். குண்டலகேசி என்னும் பௌத்த நூலுக்கு எதிராக எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்பாங்க, அது நீலகேசி. அடுத்து பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேள்வி எண் 12 பாருங்க. உடல் நலம் என்பது டேஸ் இல்லாமல் வாழ்தல் ஆகும், பிணி இல்லாமல் வாழ்தல் ஆகும். நீலகேசி கூறும் நோயின் வகைகள் 3. இவை உண்டார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இவை கூட்டல் உண்டார். தாம் கூட்டல் இனி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தாமினி. இப்போ நம்ம வருமுன் காப்போம் என்ற பாடப்பகுதியில் வினாக்கள் பார்க்க போகிறோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. கேள்வி எண் 17 பாருங்க. உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் என்ற பாடலை இயற்றியவர் கவிமணி தேசிய விநாயகனார். உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் என்ற பாடலை இயற்றியவர் கவிமணி தேசிய விநாயகனார். கேள்வி எண் 18 பாருங்க. காலை மாலை உலாவி நிதம் காற்று ஓங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்ற பாடலை இயற்றியவர் கவிமணி தேசிய விநாயகனார். காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்ற பாடலை இயற்றியவர் கவிமணி தேசிய விநாயகம். சொல்லும் பொருளும் பாருங்க. நித்தம் நித்தம் என்பதன் பொருள் நாள்தோறும், மட்டு என்பதன் பொருள் அளவு, சுண்ட என்பதன் பொருள் நன்கு, வையம் என்பதன் பொருள் உலகம், பேணுவையேல் என்பதன் பொருள் பாதுகாத்தல், திட்டுமுட்டு என்பதன் பொருள் தடுமாற்றம். கேள்வி எண் 20 பாருங்க. கவிமணி என போற்றப்படுபவர் தேசிய விநாயகனார். கவிமணி என போற்றப்படுபவர் தேசிய விநாயகனார். தேசிய விநாயகனார் பிறந்த ஊர் குமரி மாவட்டம் தேரூர். தேசிய விநாயகனார் பிறந்த ஊர் குமரி மாவட்டத்தில் உள்ள தேரூர், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்திருப்பார். அதனாலேயே இவர் நாஞ்சில் கவிஞர் என்றும் அழைக்கப்படுவார். நம்மளுக்கு கேள்விகள் கேட்கலாம். நாஞ்சில் நாட்டு கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கலாம். அது நம்மளுடைய கவிமணி தேசிய விநாயகனார். அடுத்து பாருங்க. கவிமணி எத்தனை ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றினார்? 36 ஆண்டுகள். கவிமணி எத்தனை ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றினார்? 36 ஆண்டுகள். இதை தவிர கவிமணியை பற்றி ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய மேற்கோள்கள் நிறைய இடத்துல கேள்விகள் கேட்பாங்க. அதாவது மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் அவர்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் அவர்கள். அடுத்து பாருங்க. உள்ளத்துள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெள்ளத் தெளிந்த தமிழில் உண்மை தெளிந்துரைப்பது கவிதை என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகனார். அடுத்து பாருங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகனார். அடுத்து பாருங்க. ஓடு முதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகனார். அடுத்து பாருங்க. சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும். மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி, இதெல்லாம் நிறைய முறை கேட்டிருக்காங்க. சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்றவர் கவிமணி தேசிய விநாயகனார்.
இதில் கேட்டதெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பாருங்கள், கவிமணி அவர்கள் இயற்றிய நூல்கள் பாருங்கள். ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, மலரும் மாலையும். அப்போ நம்ம ஆசிய ஜோதியை பற்றி 6ஆம் வகுப்பு பாடத்திலே பார்த்துட்டோம். அதாவது எட்வின் அர்னால்ட் என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் தான் ஆசிய ஜோதி அப்படின்னு பார்த்தோம். புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூலாக ஆசிய ஜோதியை பார்த்தேன். அதே மாதிரி இவருடைய முக்கியமான நூல் ஆசிய ஜோதி. இதில் இன்னொன்று அடுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, மலரும் மாலையும், இதெல்லாம் முக்கியமான நூல்கள். அடுத்து பாருங்கள், உமர் கய்யாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலை படைத்தவர் கவிமணி. அதாவது பாரசீக கவிஞர் உமர் கய்யாம் எழுதிய பாடல்களை தமிழில் ரூபாயத் என்ற தலைப்பில் இவர் மொழிபெயர்த்திருப்பார். அப்போ உமர் கய்யாம் என்னும் பாடல்களை மொழிபெயர்ப்பு செய்தவர். நல்லா கேட்டுக்கோங்க, இந்த நூல் உமர் கய்யாம் பாடல்களை ரூபாயத் என்ற தலைப்பில் மொழிபெயர்ப்பு தான் நம்மளுடைய கவிமணி தேசிய விநாயகனார் மொழிபெயர்த்திருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கேள்வி எண் 25 பாருங்கள். வருமுன் காப்போம் என்னும் பாடல் எந்த நூலிலிருந்து தரப்பட்டுள்ளது? மலரும் மாலையும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காந்தியடிகள் டேஸ் போற்ற வாழ்ந்தார், வையம் போற்ற வாழ்ந்தார். நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம். இடம் கூட்டல் எங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இடமெங்கும். அடுத்து பாருங்க, தமிழர் மருத்துவம் பற்றி நம்ம வினாவிடைகள் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பாடங்கள் முழுதுமே நம்ம மருத்துவம் சம்மந்தப்பட்ட ஒரு பாடல்களாக இருக்குது. வருமுன் காப்போம் அப்படின்னு பார்த்தோம், தமிழர் மருத்துவம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே மருத்துவ பொருளுக்கும் நம்முடைய தமிழுக்கும் உள்ள தொடர்பை விளக்கக்கூடிய பாடமாக இருக்குது. கேள்வி எண் 29 பாருங்கள். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் என கூறியவர் திருவள்ளுவர். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் என கூறியவர் திருவள்ளுவர். பழங்காலத்தில் மனிதன் பயன்படுத்திய மருந்துகள் தாவரங்களின் வேர், பட்டை, இலை, பூ, கனி. பழந்தமிழர்கள் தெரிந்திருந்த மருத்துவ முறைகள் மூலிகை மருத்துவம், அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம், யோகா. உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் கலை யோகம். உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் கலை யோகம். உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒற்றுமையை கூறும் தமிழர் தத்துவங்கள் சாங்கியம், ஆசீவகம். உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒற்றுமையை கூறும் தமிழருடைய தத்துவங்கள் சாங்கியம், ஆசீவகம். கேள்வி 34 பாருங்கள். தமிழர் மருத்துவம் பண்பாட்டு கூறுகளாக மாறும்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நாட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம், மரபு சார்ந்த சித்த வைத்தியம். வாழ்வியல் நோய்கள் என்பன சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்று, மாரடைப்பு. அப்போ வாழ்வியல் நோய்கள் சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு நோய், புற்றுநோய், மாரடைப்பு நோய். அடுத்து பாருங்கள், கேள்வி 36 பாருங்கள். வேர்பாறு, தலைபாறு, மிஞ்சினக்கால், பற்ப செந்தூரம் பாறை என்றவர்கள் சித்தர்கள். வேர்பாறு, தலைபாறு, மிஞ்சினக்கால், பற்ப செந்தூரம் பாறை என்றவர்கள் சித்தர்கள். வேர் தலையால் குணமடையாத சில நோய்களுக்கு பழந்தமிழர் பயன்படுத்தியவை உலோகம், பாசனங்கள். தமிழர் மருத்துவத்தின் சிறப்பு பக்க விளைவுகள் அற்றது. கேள்வி 39 பாருங்கள். மருந்து என்பது தமிழர்களை பொறுத்தவரை உணவின் நீட்சியாக கருதப்படுகிறது. மருந்து என்பது தமிழர்களை பொறுத்தவரை உணவின் நீட்சியாக கருதப்படுகிறது. நோய் நாடி நோய் முதல் நாடி என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். நோய் நாடி நோய் முதல் நாடி என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். இன்றைக்கு நோய்கள் பெருகியதற்கு முதல் காரணம் மனிதன் இயற்கையை விட்டு விலகி வந்தது தான். பொதுவாக இன்றைக்கு நோய்கள் அதிகரித்ததற்கு காரணம் உணவு, மாசு நிறைந்த சுற்றுச்சூழல், மன அழுத்தம். உடல் எடை அதிகரிப்பால் வரும் நோய்கள் சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு. தற்போது நடைமுறையில் உள்ள மருத்துவங்கள் சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், அலோபதி மருத்துவம். தற்போது நடைமுறையில் உள்ள மருத்துவங்கள் என்னென்னு பாருங்கள். சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், அலோபதி மருத்துவம். இதெல்லாம் நம்மளுடைய புத்தகத்தில் கொடுத்துருக்க தகவல்கள். கேள்வி 46 பாருங்கள். நலமான வாழ்வு வாழ தேவையானவை சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, சரியான தூக்கம். தமிழர் மருத்துவத்தின் சிறப்பியல்பு தனித்துவமான பார்வை, சூழலுக்கு இசைந்த மருத்துவம். அப்புறம் புத்தக பின்பக்க வினாக்கள் பார்க்குறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேள்வி 48 பாருங்கள். தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு பயன்படுத்தினர். அதாவது எதை பயன்படுத்தினர்? தாவரங்களை பயன்படுத்தினர். தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு எதை பயன்படுத்தினர்? தாவரங்களை பயன்படுத்தினர். தமிழர்கள் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஸ் நீட்சியாகவே உள்ளது, உணவின் நீட்சியாகவே உள்ளது. தமிழர்கள் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீட்சியாகவே உள்ளது. உடல் எடை அதிகரிப்பால் ஏற்படும் நோய்கள் இரத்த கொதிப்பு. சமையல் அறையில் செலவிடும் நேரம் டேஸ் செலவிடும் நேரமாகும், நல வாழ்வுக்காக செலவிடும் நேரமாகும். சமையல் அறையை செலவிடும் நேரம்
நல வாழ்வுக்காக செலவிடும் நேரமாகும். அடுத்து பாருங்கள், தலைக்குள் ஓர் உலகம் என்ற பாடப்பகுதியின் கீழே நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். அதாவது மனிதனின் மூளையை பற்றி ஒரு வினா நம்மளுக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 52 பாருங்கள். உலகிலேயே மிக மிக வியப்பானது மனிதனின் மூளை. நமது உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் காரணமானது மூளை. மூளையில் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன். மனித மூளையில் உள்ள நியூரான்களின் எண்ணிக்கை 100 பில்லியன் அல்லது 10,000 கோடி. மூளை டேஸிலிருந்து முளைக்கிறது, முதுகுத்தண்டிலிருந்து முளைக்கிறது. மூளை முதுகுத்தண்டிலிருந்து முளைக்கிறது. மூளையின் 3 பாகங்கள் உள்மூளை, நடுமூளை, பின்மூளை. மூளையின் 3 பாகங்கள் உள்மூளை, நடுமூளை, பின்மூளை. கேள்வி எண் 58 பாருங்கள். மூக்கு மற்றும் கண் இவற்றின் முடிவுகள் எங்கு உள்ளன? முன்மூளையில் உள்ளன. நமது உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துவது சிறுமூளை. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு தேவைப்படும் இரத்தத்தின் அளவு 800 மில்லிலிட்டர். மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு தேவைப்படும் இரத்தத்தின் அளவு 800 மில்லிலிட்டர். மனித உடலில் மூளை டேஸ் எடை கொண்டது? 50ல் 1 பங்கு எடை கொண்டது. மூளையானது மனித உடலில் குருதி மற்றும் உயிர்வெளி ஆகியவற்றின் மொத்த தேவையில் டேஸ் பங்கை அபகரித்து கொள்கிறது? 5ல் 1 பாகத்தை அபகரித்து கொள்கிறது. அதாவது மனித மூளை நம்மளுக்கு உடலில் உள்ள இரத்தம் மற்றும் ஆக்சிஜன் அளவை 5ல் 1 பாகத்தை அபகரித்து கொள்கிறது அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. கேள்வி எண் 63 பாருங்கள். தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க இடமில்லாத உறுப்பு மூளை. ஆகவே தான் மூளைக்கு குருதியோட்டம் எப்போதுமே தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்வி எண் 64 பாருங்கள். தும்மல், இருமல் போன்ற தன்னிச்சையான செயல்களுக்காகவே செயல்படும் உறுப்பு முதுகுத்தண்டு. தும்மல், இருமல் போன்றவை தன்னிச்சையான செயல்களுக்கு செயல்படும் உறுப்பு முதுகுத்தண்டு. தலையின் பகுதியில் நடைபெறும் சில தன்னிச்சையான செயல்களான வெளிச்சத்திற்கு ஏற்றாற்படி கண்களை திறப்பது, தலையை திருப்பும்போது கண்களை நிலைநிறுத்துவது ஆகியவற்றை எல்லாம் பார்த்து கொள்வது மூளை. ஏப்பமிடுவது, இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி ஆகியவற்றுக்கெல்லாம் மூளைக்கு பதிலாக எந்த உறுப்பு இருந்தாலே போதும்? முதுகெலும்பு இருந்தாலே போதும். அப்போ முதுகெலும்பு இருந்தாலே ஏப்பமிடுவது, இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி இதுவற்றுக்கெல்லாம் மூளை தேவை கிடையாது, முதுகெலும்பு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 67. இடது பக்க செய்திகள் மூளையின் எந்த பகுதியில் செல்கிறது? வலது பக்கம். வலது பக்க செய்திகள் மூளையின் எந்த பகுதியில் செல்கிறது? இடது பக்கம். கேள்வி எண் 69 பாருங்கள். பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியாக சிந்திக்க, அறிவாற்றல் பிரச்சனைகளை அலசுதல், சதுரங்கம், பொது அறிவு போன்ற விளையாட்டுகளில் சிறப்பது போன்றவற்றிற்கு காரணமானது மூளையின் இடது பக்கம். அப்போ பேசுவதற்கு, எழுதுவதற்கு, கணக்கிட, தர்க்க ரீதியாக சிந்திக்க, அறிவாற்றல் பிரச்சனைகளை அலசுதல், சதுரங்கம், பொது அறிவு போன்ற விளையாட்டுகளில் சிறப்பது போன்றவற்றிற்கு காரணமாக அமைவது மூளையின் இடது பக்கம். கேள்வி எண் 70 பாருங்கள். கவிதை எழுதுவது, படம் வரைவது, நடனமாடுவது, நடிப்பது போன்ற கலைகள் தொடர்பான எல்லா நிகழ்வுகளையும் பார்த்துக்கொள்வது மூளையின் வலது பகுதி. அப்போ கவிதை எழுதுவதற்கு, படம் வரைவதற்கு, நடனமாடுவதற்கு, நடிப்பதற்கு தான் மூளையின் வலது பகுதி பார்த்துக்கொள்கிறது, மூளையின் வலது பகுதி பயன்படுகிறது. கேள்வி எண் 71 பாருங்கள். மூளையின் வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் யார் பாருங்கள்? நடிகர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள், இசைக்கருவிகளை கையாள்பவர்கள். அப்போ மூளையின் வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் நடிகர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள், இசைக்கருவிகளை கையாள்பவர்கள். உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லாட்டினாலும் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால இந்த பாடப்பகுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. கேள்வி எண் 72 பாருங்கள். மூளையின் இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் பட்டய கணக்கர்கள், கணக்கு ஆசிரியர்கள், இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர்கள். அப்போ மூளையின் இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் யார் யார்? பட்டய கணக்கர்கள், கணக்கு ஆசிரியர்கள், இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர்கள். மூளை உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளை. கேள்வி எண் 74 பாருங்கள். மூளை, உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் வெளிப்படுபவை உணர்ச்சிகள். மூளையின் மற்றொரு விந்தை எனப்படுவது நினைவாற்றல். எத்தனை நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள்? 90 நிமிடங்கள். எத்தனை நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள்? 90 நிமிடங்கள். அதாவது 1.5 மணி நேரம். நம்ம 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஒரே விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கடினம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்,
1.5 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு பிரேக் எடுத்துக்கணும். நம்ம ரெகுலராக படிச்சுக்கிட்டே இருந்தாலும், கன்சிஸ்டன்சியாக படிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு பிரேக் எடுக்கணும். இல்லாட்டி வேறு சப்ஜெக்டை படிச்சுட்டு மறுபடியும் வரணும். ஏன்னா அந்த 90 நிமிடங்களுக்கு மேலே ஒரே சப்ஜெக்ட் நம்ம படித்தோம்னா அதுக்கு மேலே நம்மளுக்கு ஸ்லோ ப்ராசஸ் ஆகிடும். நம்ம படிக்கிறது அது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக நம்ம மெமரியில் போய் ஸ்டோர் ஆகாது. ஸோ அந்த அடிப்படையில் படிங்க. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. வேறு சப்ஜெக்டை மாற்றி படிங்க. கேள்வி எண் 77 பாருங்கள். சராசரி மனிதன் தன் வாழ்நாளில் எத்தனை வருடம் தூங்குகிறான்? 20 வருடம். சராசரி மனிதன் தன் வாழ்நாளில் எத்தனை கனவுகள் காண்கிறான்? 3 லட்சம். எப்போது மூளையின் அளவு கூடும், புரோட்டீன் அளவு அதிகரிக்கும்? கற்கும்போது. நாம் கற்கும்போது மூளையின் அளவு கூடுமாம், புரோட்டீன் அளவும் அதிகரிக்குமாம். அடுத்து பாருங்கள். கேள்வி எண் 80. சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன். சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன். சுஜாதா பணியாற்றியுள்ள பல துறைகள் பாருங்கள். சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்கள், அறிவியல் புனைக்கதைகள், திரைப்பட கதை வசனங்கள் எழுதுதல். அதாவது நம்முடைய இயக்குனர் சங்கர் அவர்களின் படத்திற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இவர் தான் கதை வசனம் எழுதியிருப்பார். அதாவது எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் தான் கதை வசனம் எழுதியிருப்பார். அந்த அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. அப்போ இவர் ஒரு சிறுகதை எழுத்தாளராக இருந்திருக்காரு. புதினங்கள், நாடகங்கள், அறிவியல் புனைவு கதைகள், திரைப்பட கதை வசனங்கள்லாம் எழுதக்கூடிய ஆள் தான் இந்த சுஜாதா. அடுத்து பாருங்கள். கேள்வி எண் 82. மின்னணு வாக்கு இயந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு ஆற்றியவர் சுஜாதா. மின்னணு வாக்கு வங்கியும், அதாவது இந்த எலக்ட்ரானிக் மிஷின் இருக்கு இல்லையா, ஓட்டிங் மிஷின், அதை உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு ஆற்றியவர் தான் அந்த சுஜாதா. அப்போ மின்னணு வாக்கு இயந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு ஆற்றியவர் சுஜாதா. சுஜாதா எழுதிய நூல்கள் என் இனிய எந்திரா, மீண்டும் ஜூனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள். நம்மளுக்கு கேள்விகள் எப்படி வேணுமாலும் கேட்பாங்க. என் இனிய எந்திரா என்ற நூலின் ஆசிரியர் சுஜாதா. மீண்டும் ஜூனோ என்ற நூலின் ஆசிரியர் சுஜாதா. ஸ்ரீரங்கத்து தேவதைகள் என்ற நூலின் ஆசிரியர் சுஜாதா. தூண்டில் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் சுஜாதா. தலைக்குள் ஒரு உலகம் என்ற பாடப்பகுதி இடம்பெற்றுள்ள சுஜாதாவின் நூல் தலைமைச் செயலகம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, தலைக்குள் ஒரு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு மூளையை பற்றி தெரிந்து கொண்டோம் இல்லையா, அந்த பாடப்பகுதி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? தலைமைச் செயலகம் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. அப்போ தலைமைச் செயலகம் என்ற நூலின் ஆசிரியரும் சுஜாதா தான். ஸோ இது வரைக்கும் நம்ம 8ஆம் வகுப்பு இயல் 3க்கான ஒரு வரி வினாவிடையை பார்த்துருக்கோம். இப்போ இலக்கண பகுதியான எச்சம் என்ற இலக்கண பகுதியின் கீழே வினாவிடைகள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 85 பாருங்கள். பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஸ் எனப்படும்? எச்சம் எனப்படும். எச்சம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று பெயரெச்சம், இன்னொன்று வினை எச்சம். அடுத்து பாருங்கள். பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் ஆகும். படித்த மாணவன், படித்த பள்ளி, இதெல்லாம் பெயரெச்ச சொற்கள். அப்போ ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் ஆகும். எடுத்துக்காட்டு படித்த மாணவன், படித்த பள்ளி. இந்த மாணவன், பள்ளி என்ற ஒரு பெயரை கொண்டு முடிவதால் இது பெயரச்ச சொற்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. கேள்வி எண் 88 பாருங்கள். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் எனப்படும். அப்போ ஒரு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுச்சுன்னா அது தெரிநிலை பெயரச்சம் எனப்படும். இதில் பாருங்கள், எழுதிய கடிதம், அதில் என்ன செயல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு காட்டுது. அப்போ எழுதுதல் என்ற செயலையும் எழுதிய கடிதம் அப்படிங்கிறது கடந்த காலத்தையும் வெளிப்படையாக காட்டுது. அதனால் இது தெரிநிலை பெயரச்சம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ தெரிநிலை பெயரச்சம்னா காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டக்கூடியது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள். கேள்வி எண் 89. செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் எனப்படும். பாருங்கள். அப்போ இதில் குறிப்பு பெயரச்சத்தில் செயல் காலத்தை தெளிவாக காட்டாது, பண்பினை மட்டும்தான் தெளிவாக காட்டும். இதில் எடுத்துக்காட்டு பாருங்கள். சிறிய கடிதம், இது குறிப்பு பெயரச்சத்தை சார்ந்தது. இதில் பாருங்கள், அது என்ன செயல்னு அதில் காட்டவே இல்லை. அதே மாதிரி சிறிய கடிதம் என்பது எந்த காலத்தையும் காட்டலை, ஆனால் சிறிய என்ற ஒரு பண்பினை மட்டும் காட்டுது. அதனால் இது குறிப்பு பெயரச்சம் என்று அழைக்கப்படும். அப்போ பண்பினை மட்டும் காட்டும் பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம். எடுத்துக்காட்டு சிறிய கடிதம். நம்மளுக்கு கேள்விகள் எது இந்த பொறுத்துக்களை கேட்பாங்க. சிறிய கடிதம் என்பது தெரிநிலை பெயரச்சமா, குறிப்பு பெயரச்சமா, வினையச்சமா அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கேள்வி எண் 90 பாருங்கள். வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் எனப்படும். எடுத்துக்காட்டு படித்து.
படித்து என்ற வினையை கொண்டு முடிவதால் இது வினையெச்சம் என்று அழைக்கப்படுகிறது. செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை பெயரெச்சம். எழுதி வந்தான், அப்போ எழுதி என்ற ஒரு அது எழுதி வந்தான் என்பதில் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டுது. அப்போ காலத்துக்கு இது என்ன, இதுவும் எழுதி வந்தான் என்கிறது இறந்த காலத்தை தான் காட்டுது. அப்போ எழுதுதல் என்ற செயலையும் காட்டுது. அதனால் இது வினையெச்சம். வந்தான் என்ற வினையை கொண்டு முடிவதால் இது வினையெச்சம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ எழுதி வந்தான் என்பது தெரிநிலை வினையெச்சம். அடுத்து பாருங்கள், காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம். அதே தான், பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம். மெல்ல வந்தான் என்பது என்ற ஒரு வினையை காட்டுது. மெல்ல என்ற பண்பினை கொண்டு ஒரு வினையை கொண்டு முடிவதால் இது குறிப்பு வினையெச்சம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ நம்மளுக்கு இதில் நல்லா தெரிஞ்சுக்குங்க, சிறிய கடிதம் என்பது குறிப்பு பெயரெச்சம், படித்து என்பது வினையெச்சம், எழுதி வந்தான் என்பது தெரிநிலை வினையெச்சம், மெல்ல வந்தான் என்பது குறிப்பு வினையெச்சம். இதுதான் நம்மளுக்கு கேள்விகளாக வரும். கேள்வி எண் 93 பாருங்க. எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமற்றை கொண்டு முடிவது டேஸ் எனப்படும், முற்றச்சம் எனப்படும். பள்ளி படித்தனல் மகிழ்ந்தால் என்பது முற்றச்சம் ஆகும். அடுத்து புத்தக பின்பக்க வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஸ் எனப்படும், எச்சம் எனப்படும். கீழ்காணும் சொற்களில் பெயரச்சம் எதுன்னு நம்ம பார்க்கணும். அதாவது படித்து எழுதி வந்து பார்த்த, இதில் பெயரச்சம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு அதாவது எளிமையாக நீங்கள் ஷார்ட்கட்டாக ஒரு இந்த பெயரச்சம் எது வினையச்சம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதனுடைய விகுதிகளை வைத்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பெயரச்ச விகுதிகள் வந்து ஆ உ உம் அந்த சொற்கர் வந்துச்சுன்னா அதெல்லாம் பெயரச்சம் என்று அழைக்கப்படும். இப்போ பாருங்கள், படித்து எழுதி வந்து இதில் பார்த்த அப்படிங்கிறதுல அதில் இத்து ப்ளஸ் ஆ என்ற ஆ என்ற விகுதியை பெற்று வரும்போது இது பெயரச்சம் என்று அழைக்கப்படும். இந்த விகுதியை வச்சு நம்ம எளிமையாக கண்டுபிடிக்கலாம். அப்போ இதில் படித்து எழுதி வந்து இதெல்லாம் வினையச்சத்தை சேர்ந்தது. ஏன்னா வினையச்சத்தின் விகுதிகள் பார்த்தீங்கன்னா இ உ இது என்பது இப்போ வினையச்ச விகுதிகள். அப்போ படித்துல இத்து ப்ளஸ் இ அப்படின்னு வரும். எழுதியில் படித்துல வந்து இத்து ப்ளஸ் உ வரும், எழுதியில் இத்து ப்ளஸ் ஈன்னு வரும். அப்போ இ உ என்ற விகுதிகளை பெற்று வருவதால் இது வினையச்சம் என்று அழைக்கப்படும். ஸோ நம்ம தொழிற்பெயர்லாம் கண்டுபிடிக்கும் போது இந்த தல் அல் விகுதியெலாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த அடிப்படையிலேயே இந்த பெயரச்சம் வினையச்சம்னு நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், குறிப்பு வினையச்சம் டேஸ் வெளிப்படையாக காட்டாது, காலத்தை வெளிப்படையாக காட்டாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ குறிப்பு வினையச்சம் காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டாமல் பண்பை மட்டும்தான் வெளிப்படையாக காட்டக்கூடியது தான் இந்த குறிப்பு வினையச்சம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இதில் பாருங்கள், எது வெளிப்படையாக காட்டாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், காலத்தை வினையை பண்பினை பெயரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு காலத்தை என்பது தான் சரியான விடை. அப்போ குறிப்பு வினையச்சம் டேஸ் வெளிப்படையாக காட்டாது, காலத்தை வெளிப்படையாக காட்டாது. அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு சொற்களை கொடுத்துட்டு அது என்ன வினையச்சம், எந்த இலக்கண குறிப்பு மாதிரி கேட்டிருக்காங்க. நடந்து என்பது வினை, சரியாக தான் எல்லாமே புரிஞ்சிருக்கு. நடந்து என்பது வினையச்சத்தை சேர்ந்தது. இத்து ப்ளஸ் இத்து கூட்டல் ஊ என்ற ஊ என்ற வினையச்ச விகுதியை பெற்றதால் இது வினையச்சம். பேசிய அப்படின்னா ஆ என்ற வினையச்ச விகுதியை பெற்றிருக்கு. அதாவது ஆ என்ற பெயரச்ச விகுதியை பெற்றதால் இது பெயரச்சம். அடுத்து பாருங்கள், எடுத்தனன் உண்டான் என்பது முற்றச்சத்தை சேர்ந்தது. பெரிய என்பது குறிப்பு பெயரச்சம், பெரிய என்ற பண்பை பெற்றுள்ளது, பண்பை வெளிப்படையாக காட்டுவது குறிப்பு பெயரச்சம் எனப்படும். அடுத்து பாருங்கள், உவமை தொடர்கள் பார்க்குறோம். இது வந்து நம்மளுக்கு கேள்விகளில் பல்வேறு இடங்களில் நம்மளை கண்டிப்பாக லைட்டாக ஒரு முறை பார்த்தாவே போதும். நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் 2 முதல் 3 வரை நம்மளுக்கு இந்த கேள்விகள் கேட்குறாங்க. அதுவும் தொடக்கத்திலே வைக்கிறாங்க. நம்ம இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு நல்லா ஆன்சர் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு பாசிட்டிவ் மைண்டோட அந்த எக்ஸாமை அப்ரோச் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும். ஏன்னா கடந்த 2022 அந்த குரூப் 4 குரூப் 2 தேர்வுகள் 2 தேர்வுகள்லையுமே முதல் 2 கேள்விகளாக இந்த உவமை தொடர்கள் தான் வந்துச்சு. ஸோ அதை பார்ப்போங்க. மடை திறந்த வெள்ளம் போல் என்பது சரியான உவமை தொடர் எது பாருங்கள், தடையின்றி மிகுதியாக. அப்போ மடை திறந்த வெள்ளம் போல் என்பதற்கு சரியான உவமை தொடர் தடையின்றி மிகுதியாக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்பதன் பொருள், அந்த உவமை தொடருக்கு சரியான பொருள் வந்து வெளிப்படைத்தன்மை. அப்போ உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்பது உவமை, அதற்கு சரியான பொருள் பார்த்திங்கன்னா வெளிப்படைத்தன்மைக்கு நம்ம உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்று குறிப்பிடுகிறோம். அடுத்து பாருங்கள், பொறுத்துகளில் கொடுத்துருக்காங்க.
காக்கை உட்கார பனம்பழ விழுந்தது போல, அது ஒரு தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல, எதிர்பாராத நிகழ்வு. பசுபரத்து ஆணி போல, எளிதில் மனதில் பதிதல். விழலுக்கு இறைத்த நீர் போல, பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல, ஒற்றுமையின்மை. அதாவது இப்போ ஒரு தற்செயல் நிகழ்ந்துச்சுன்னா அது நம்ம எப்படி உவமையை சொல்லலாம், காக்கை உட்கார பனம்பழ விழுந்தது போல் அப்படின்னு சொல்கிறோம். எதிர்பாராத நிகழ்வு நம்ம நிகழும்போது நம்ம எப்படி சொல்கிறோம், கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் அப்படின்னு சொல்கிறோம். எளிதில் மனதில் பதிகிறதுக்கு பசுமரத்து ஆணி போல் நம்ம படிக்கணும், அப்போ தான் நம்ம மனசில் பதியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இதுக்கு. பயனற்ற செயல் என்பது விழலுக்கு இறைத்த நீர் போல். அப்போ ஒற்றுமையின்மைக்கு நம்ம என்ன சொல்கிறோம், நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல். அப்போ நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா அது உருண்டு தனித்தனியாக ஓடும் இல்லையா, அதை தான் ஒற்றுமையின்மை அப்படிங்கிறதுக்கு உவமையாக குறிப்பிடுறாங்க. ஸோ ஒரு முறை நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு எளிமையாக விடையளிக்க முடியும். அடுத்து பாருங்கள், கலைச்சொல் அறிவியமில் பார்க்குறோம். டிசீஸ் என்பதன் தமிழாக்கம் நோய். சைடு எஃபெக்ட் என்பதன் தமிழாக்கம் பக்க விளைவு. ஹெர்ப்ஸ் என்பதன் தமிழாக்கம் மூலிகை. ஆன்டிபயோட்டிக் என்பதன் தமிழாக்கம் நுண்ணுயிர் முறி. மில்லட் என்பதன் தமிழாக்கம் சிறுதானியங்கள். ஜீன் என்பதன் தமிழாக்கம் மரபணு. ஆடிட்டர் என்பதன் தமிழாக்கம் பட்டய கணக்கர். அலர்ஜி என்பதன் தமிழாக்கம் ஒவ்வாமை. ஸோ இதுவரைக்கும் 8ஆம் வகுப்பு இயல் 3க்கான ஒரு வரி வினாவிடைகள் பார்த்துருக்கோம். இப்போ அதே பாடப்பகுதியில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட நம்ம வினாக்கள் பார்க்குறோம். இந்த அடிப்படையில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 6th to 10th புக்கை மட்டும் படித்தாவே, ஏன்னா நம்ம 12th உள்ள புக்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது எல்லாத்தையுமே நம்ம இதில் இந்த வீடியோக்குள்ளேயே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நம்ம தொகுத்து வழங்குகிறோம். இந்த அடிப்படையில் இந்த 6th to 10th படிச்சுட்டு நீங்கள் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு ஒன்று போட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் 100க்கு 90 மதிப்பெண்கள் எளிமையாகவே பெறலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம 90லேருந்து அந்த 100 மதிப்பெண்கள் பெறதுக்கு தான் 11th 12th புக்கெலாம் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. அப்போ 90 மதிப்பெண்கள் பெறதுக்கு 6th to 10th புக்கு கண்டிப்பாக போதும். வரக்கூடிய குரூப் 2 தேர்வை பொறுத்தவரை 6th to 10th புக்கை தரவாக படித்தாவே நம்ம வேலைவாய்ப்பை வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய முடியும். அப்போ இந்த வீடியோக்கள் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்தே படிக்கிறவங்களுக்காக தான் நம்ம அவங்களுக்கு அவசியம் பயன்படணும் அப்படிங்கிறதுல நம்ம தொகுத்து வழங்குகிறோம். அப்புறம் அதே மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறவங்களுக்கு, ஏன்னா நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த நேரத்தில் இந்த வீடியோவை கேட்டுக்கிட்டு போகலாம். வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய இல்லத்தரசிகள் வீட்டில் ஒரு சமையல் வேலையோ குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதை டிவிலையோ மொபைல்லையோ ப்ளே பண்ணிவிட்டு அதை கேட்டுக்கிட்டே அவங்க இன்னொரு வேலையை செய்யலாம். ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோக்கள் தொகுத்து வழங்கணும். இந்த வீடியோக்கள் ஒரு முறை பார்ப்பது 3 முறை படித்ததற்கு சமம். ஏன்னா நம்ம உங்களுக்கு நல்லாவே தெரியும், முக்கியமான கேள்விகள்லாம் நம்ம ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணுறோம். அப்போ கண்ணு பார்க்குது, காது கேட்குது, அதுவும் நம்ம 2 முறை ரிப்பீட்டும் பண்ணுறோம். இந்த அடிப்படையில் கேட்கும்போது உங்களுக்கு முக்கியமான கேள்விகள்லாம் உங்களுடைய ஆழ் மனதில் கண்டிப்பாக பதிஞ்சிடும். ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு இயலை படிக்கிறீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறீங்க, இந்த அடிப்படையிலே நீங்கள் ஒவ்வொரு கிளாஸையும் அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வேலை வாய்ப்பையும் வெற்றி வாய்ப்பையும் உறுதியாக பெற முடியும். ஸோ இது போன்ற வீடியோக்களுக்கான அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் நீங்கள் போடக்கூடிய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியாதவங்க யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோக்கள் போய் சேர்றதுக்கு காரணமாக அமையும். ஸோ வீடியோக்களை லைக்கிங் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கு வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்று பாடியவர் திருமூலர், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, பாரதியார், பாரதிதாசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோம், நம்ம பாடப்பகுதி இந்த வீடியோவில் அதாவது 3வது கேள்வியோ 2வது கேள்வியோ பார்த்தோம். காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படின்னு பார்த்தோம். மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அப்போ மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் கவிமணி தேசிய விநாயகம் அவர்கள். நம்ம அவர்களுடைய நூல்கள்லாம் முக்கியமான நூல்கள்லாம் பார்த்தோம். அதாவது காந்தி பிறந்த கதை, ஆசிய ஜோதி, மலரும் மாலையும், இந்த நூல்கள்லாம் அவருடைய முக்கியமான நூல்களாக பார்த்தோம். அப்போ அந்த அடிப்படையில் மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் கவிமணி தேசிய விநாயகம் அவர்கள். அடுத்து பாருங்கள், தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர், அதாவது சிலப்பதிகாரத்தை புகழ்ந்துரைத்தவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர், சிலப்பதிகாரத்தை பாராட்டியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இதெல்லாம் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள். அடுத்து பாருங்கள்,
சாலைகளிலே பல தொழில்கள் பிறக வேண்டும், சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் கவிமணி அவர்கள். நம்ம ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு சில மேற்கோள்கள், முக்கியமான மேற்கோள்கள்னு சொன்னேன். அதில் இது ஒரு முக்கியமான மேற்கோள்கள். அதாவது சாலைகளிலே பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் என்று பாடியவர் கவிமணி அவர்கள். அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு பாடல் அறிந்து பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு பாருங்கள், காலை மாலை உலாவினிதம் இப்போ தான் நம்ம பார்த்தோம், அது கவிமணி அவர்கள் இயற்றினது. அடுத்து பாருங்கள், மீதூன் விரும்பேல் என்றவர் ஔவையார். மீதூன் விரும்பேல் என்றவர் ஔவையார். அடுத்து பாருங்கள், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் என்றவர் திருமூலர். அப்போ திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் என்றவர் திருமூலர். அடுத்து பாருங்கள், மருந்தன வேண்டாவாம் யாக்கேக்கு அப்படின்னு நம்ம திருவள்ளுவருடைய திருக்குறளை முதல் கேள்வியாகவே பார்த்தோம். மருந்தன வேண்டாவாம் யாக்கேக்கு என்றவர் திருவள்ளுவர். அப்போ இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அப்போ ஒன்றுக்கு காலை மாலை உலாவினிதம் கவிமணி, மீதூன் விரும்பேல் ஔவையார், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் திருமூலர், மருந்தன வேண்டாவாம் யாக்கேக்கு திருவள்ளுவர். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு இது கரெக்டாக தெரிஞ்சாவே நம்மளுக்கு ஈஸியாக பொறுத்துக்கள்லாம் மேட்ச் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் வள்ளுவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ முன் உண்டது செரித்த பின் உண்பார்க்கு மருந்து தேவைப்படாது அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுறதை நம்ம பார்க்குறோம். அதாவது என்ன குறளில் குறிப்பிடுகிறார்னா, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அப்படின்னு ஒரு குறிப்பு. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இதனுடைய பொருளே என்னென்னா, முன் உண்டது செரித்த பின் உண்பாருக்கு மருந்துன்னு ஒன்று தேவையே படாது அப்படிங்கிறத வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்போ யாருக்கு மருந்துன்னும் தேவை ஏற்படாது என்கிறார் வள்ளுவர்? முன் உண்டது செரித்த பின் உண்பாருக்கு, அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்கள், நான் சொன்னேன் இந்த கடந்த 2022ஆம் ஆண்டு குரூப் 4 குரூப் 2 தேர்வில் நம்மளுக்கு முதல் 2 கேள்விகளாகவே இதுதான் வந்தது அப்படின்னு பாருங்கள். விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வுவமை விளக்கு பொருள் பாருங்கள், பயனற்ற செயல். பாருங்கள், பயனுள்ள செயல், பயனற்ற செயல், எதிர்பாரா செயல், எதிர்பார்த்த செயல் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியும், விழலுக்கு இறைத்த நீர் போல இந்த உவமை விளக்கும் பொருள் வந்து பயனற்ற செயல். அடுத்து பாருங்கள், ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. மடை திறந்த வெள்ளம் போல அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓமையால் விளக்கும் பொருளை பாருங்கள், வெளிப்படைத்தன்மை, தெள்ள தெளிவாக, தடையின்றி மிகுதியாக, எளிதில் மனதில் பதிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை வந்து தடையின்றி மிகுதியாய். மடை திறந்த வெள்ளம் போல் என்பதற்கு சரியான பொருள் பார்த்தீங்கன்னா தடையின்றி மிகுதியாக. அடுத்து பாருங்கள், உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இதுவும் பாருங்களேன், முதல் 2 கேள்விகள் தான். இந்த 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட முதல் 2 கேள்விகளே இந்த இதுதான் வருது பாருங்கள். உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்பது நம்ம நல்லாவே பார்த்தோம், வெளிப்படைத்தன்மைக்கு தான் இந்த உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்ற உவமையை பயன்படுத்திக்கிறோம். அடுத்து பாருங்கள், சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருள் பாருங்கள், நிலைத்து நிற்கும். அப்போ சிலை மேல் எழுத்து போல என்பது பாருங்கள், தெளிவாக தெரியாது தெளிவாக தெரியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிலை மேல் எழுத்து போட்டால் நம்மளுக்கு தெளிவாக தெரியும் அப்படிங்கிறது ஒன்று தான். ஆனால் இதற்கு சரியான பொருள் பார்த்திங்கன்னா நிலைத்து நிற்கும் என்பது தான் சரியான விடை. அப்போ சிலை மேல் எழுத்து போல என்பது நிலைத்து நிற்கும். அடுத்து பாருங்கள், மறைமுகம் காணா பயிர் போல உவமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. அப்போ மறைமுகம் காணா பயிர் போல என்பது வறட்சியை குறிக்கிறது, வாட்டம் துன்பத்தை குறிக்கிறது. நம்மளுக்கு மற்ற ஆப்ஷனில் உள்ளதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை, நான் நிறைய பார்த்துட்டோம். அந்த அடிப்படையில் வீடியோக்குள்ள நம்மளுக்கு மேக்ஸிமம் அரை மணி நேரத்தில் கொடுக்கணும்னு ஆப்படுறோம். பட் ஆனால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுனால ஒரு 40 மினிட்ஸ் ஆகுது. ஸோ பாருங்கள், மறைமுகம் காணா பயிர் போல என்பது வறட்சியை, வாட்டம் துன்பத்தை குறிக்கிறது. அடுத்து பாருங்கள், பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இவ்வுவமைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. அப்போ பாருங்கள், நினைத்த ஒன்று, பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது தான் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல். நம்ம நினச்சது எதிர்பார்த்தது வந்து ஆட்டோமேட்டிக்காக விழுகும்போது தான் அது வந்து நம்ம எதிர்பார்க்காமே நம்மளுக்கு கிடைக்கும்போது அது வந்து பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் என்ற உவமையை பயன்படுத்துகிறோம். இப்போ பாருங்கள், பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் என்பதற்கு சரியான பொருள் பாருங்கள், நினைத்த ஒன்று, பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது.
கீழ்கண்ட உவமைக்கு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உடலும் உயிரும் போல. அப்போ பாருங்கள், உடலும் உயிரும் போல என்பது ஒற்றுமைக்கு ஒரு பொருளாக விளங்குகிறது. அப்போ உடல் இல்லாமல் உயிர் கிடையாது, உயிர் இல்லாமல் உடலும் கிடையாது. அப்போ உடலும் உயிரும் இணைந்தால் தான் அதுக்கு ஒரு அது எதை குறிக்கிறது? ஒற்றுமையை குறிக்கிறது. உடலும் உயிரும் போல என்பது ஒற்றுமையை குறிக்கிறது. அடுத்து பாருங்கள், ஆண்டி பண்டாரம் உன்னை வேண்டிக் கொண்டேனே எனும் நாட்டுப்புற பாடலை தீண்டாதவர் விண்ணப்பம் பாடியவர் கவிமணி தேசிய விநாயகனார். இது ப்ரீவியஸ் இயரில் நம்ம கவிமணியை பற்றி ஒரு கொஸ்டின். இப்போ நம்ம கவிமணி படிக்கும்போது அதோடு சேர்ந்த மற்ற கொஸ்டினையும் டிஸ்கஸ் பண்ணி பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதே கேள்விகள் நம்மளுக்கு திரும்ப வரும். ஆண்டி பண்டாரம் உன்னை வேண்டிக் கொண்டேனே எனும் நாட்டுப்புற பாடல். இப்போ நம்மளுக்கு கேட்பாங்க, இது எந்த வகை பாடலை சேர்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா நாட்டுப்புற பாடல். ஏன்னா திரும்ப இப்படியே கேட்க மாட்டாங்க, வேறு மாதிரி கேட்பாங்க. அப்போ ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் யாருன்னு கேட்பாங்க, அது கவிமணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்போ ஆண்டி பண்டாரம் உன்னை வேண்டிக் கொண்டேனே என்னும் நாட்டுப்புற பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் கவிமணி தேசிய விநாயகனார். அடுத்து பாருங்கள், நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. நம்ம பார்த்தோம் ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்பது ஒற்றுமையின்மையை குறிக்கும். அடுத்து பாருங்கள், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்பழமொழி அமைந்த சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம். ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், அடுத்த ஆப்ஷன் பியில் பாருங்கள், நோயற்ற வாழ்வு வாழ்வோம் குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து. அது சென்டென்ஸே கரெக்டாக ஃபார்ம் ஆகலை. குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம், அதுவும் ஃபார்ம் ஆகலை. அடுத்து பாருங்கள், நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயுற்ற வாழ்வு வாழ்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நோயுற்ற அப்படின்னா நோயோட வாழ்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் தப்பு. அப்போ சரியான சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம் என்பது தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட உவமைக்கு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உடலும் உயிரும் போல என்பது ஒற்றுமையை குறிக்கிறது. அடுத்து பாருங்கள், நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுந்து ஓர்ந்து என்று கூறியவர் கவிமணி அவர்கள். நம்ம சிலப்பதிகாரத்தை எப்படி புகழ்ந்துரைத்தார் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி திருக்குறளை எப்படி புகழ்கிறாரு பாராட்டுகிறார் அப்படின்னு கவிமணி எப்படி பாராட்டுறாரு? நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுத ஓர்ந்து என்று குறிப்பிடுகிறவர் நம்முடைய கவிமணி அவர்கள். அடுத்து பாருங்கள், இலக்கண குறிப்பு. எய்தி என்பதன் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. பெயரச்சம், வினையச்சம், பண்புத்தொகை, வினைத்தொகைன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எய்தி என்பது நீங்கள் அந்த விகுதியை வச்சே அது என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு எளிமையாக கண்டுபிடிக்கலாம். அப்போ எய்தியில் இத்து குட்டல் ஈ என்ற விகுதி வருது. அப்போ இது வினையச்சத்தை சேர்ந்தது. அடுத்து பாருங்கள், தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவையரும் சிறப்பதிகாரம் என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் அவர்கள். அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு பொருத்தமான இணையை கண்டறிய கொடுத்துருக்காங்க. மில்லட்ஸ் சிறுதானியங்கள், அதாவது பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியும், மில்லட்ஸ் என்பதன் பொருள் சிறுதானியங்கள், அது சரியாக தான் இருக்குது. ஹெர்ப்ஸ் என்பதன் பொருள் மூலிகை, அதுவும் சரியாக தான் இருக்குது. ஆன்டிபயோட்டிக் என்பதன் பொருள் நுண்ணுயிர் முறி, அதுவும் சரியாக தான் இருக்குது. ஜீன் என்பதன் பொருள் பக்க விளைவுன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. ஜீன் என்பதன் பொருள் பக்க விளைவு கிடையாது. அப்போ இதில் பாருங்கள், அப்போ எது தவறுங்க? ஜீன் என்பது தான் தவறு. அப்போ இதுக்கு பொருந்தாத இணையது டி என்பது தான் சரியான விடை. கேள்வி எண் பாருங்கள், அடுத்த பாருங்க. மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியின் பொருள் தண்ணீர் கொண்டு கல்லை கரைக்கலாம், தண்ணீர் மெதுவாக பாயும், கல் எப்போதும் கரையும் தன்மை கொண்டது, தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் என்பது தான் சரியான விடை. அப்போ மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் பழமொழியின் பொருள் தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். இது நமக்காக கொடுத்துருக்க ஒரு முக்கியமான ஒரு பழமொழியாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நம்ம தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெறலாம். அப்போ தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் என்று கூறி நம்ம இது போன்ற வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்க்க அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது போய் நிறைய பேருக்கு சேர்கிறதுக்கு நீங்கள் உதவியாக இருங்க. லைக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்ஸ் போடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நம்ம இது முக்கியமாக யாருக்குன்னு பார்க்குறோம்னா
வீட்டிலேருந்தே படிக்கிறவங்களுக்காக நம்ம இந்த வீடியோக்களை தொகுத்து வழங்குகிறோம். நீங்கள் வேறு எங்கேயாவது டெஸ்ட் பேஜ் வெளியில் வேறு அகாடமியில் டெஸ்ட் பேஜ் போட்டிங்கனாலும் இதை படிச்சுட்டு போய் டெஸ்ட் பேஜ் போடும்போது உங்களுக்கு எளிமையாக விரைவில் நீங்கள் படிச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு இயலை வந்து ஒரு அரை மணி நேரத்தில் படிச்சிடலாம். அதுவும் நீங்கள் ரிவிஷன்லாம் பண்ணிங்கன்னா ப்ளேபேக் ஸ்பீடை வந்து 1.5 வச்சுட்டு ஸ்பீடாகவே ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ அந்த அடிப்படையில் படிங்க. கண்டிப்பாக வரக்கூடிய தேர்வில் நம்ம கண்டிப்பாக வெற்றி பெறலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.